வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 31, 32 வாசிக்கலாமா? தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென். அல்லேலூயா. இயேசுசாமி இந்த பூமியில் இருந்த நாட்களிலே ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, யூதர்களை பார்த்து சொல்கிறாரு, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். என் உபதேசம், தேவனுடைய வார்த்தையை கேட்குற நம்ம அவரில் நிலைச்சிருந்தோம்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சீஷராக இருப்பீர்கள் என்று சொல்கிறாரு. அதுக்கு கீழே சொல்கிறாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம எப்போ நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்கிறோமோ அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய விடுதலை கொடுக்குறாரு. நம்ம சத்தியத்தை அறிந்தும் அதை நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம சிந்தனைக்குள்ளே நம்ம கொண்டு போகாதனால தான் நம்ம ஒவ்வொரு காரியத்திலேருந்து விடுதலை பெற முடியாத நிலைமைக்கு நம்ம காணப்படுகிறோம். அப்போ சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிஞ்சால் தான் அதுலேருந்து விடுதலை பெற முடியும். பைபிள் வாசிக்கிறோம், வேதத்தை வாசித்து வேத வசனத்தை நம்ம என்ன செய்கிறோம், உட்கொள்கிற மாதிரி நம்ம வாசிக்கிற எல்லாம் செய்கிறோம். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, எப்படி ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு, அது எனக்கு பிரயோஜனப்படுமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறதில்ல, நினைக்கிறதில்ல. ஏதோ வாசிக்கிறோம், அப்புறம் தூக்கி என்ன செய்கிறோம், மூடி வச்சுட்டு மற்ற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லை, ஆண்டவர் இந்த இடத்துல சீஷர்கிட்ட சொல்கிறாரு, சத்தியத்தை அறியணும், அப்புறம் என்ன செய்யாது, உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2:4 வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 4. 1 தீமோத்தேயு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அடைந்து கொள்ளவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, எல்லா மனுஷரும் இவங்க தான் எனக்கு வேணும், இவங்க வேணாம் அப்படின்லாம் கிடையாது. பணக்காரர் வேணும், ஏழை வேணும், இல்லை படித்தவங்க வேணும், அதிகாரிகள் வேணும், இல்லை அந்த தேசத்துக்காரங்க வேணும், இல்லை இந்த தேசத்துக்காரங்க வேணும் அப்படிலாம் பைபிளில் போடலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எல்லா மனுஷரும், இந்த பூமியில் மனுஷராக பிறந்த ஒவ்வொருவரும் என்ன அறிஞ்சு கொள்ளணுமா? ஆமாம், அவங்க ரட்சிக்கப்படணும். அவங்க என்ன செய்யணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். அவங்க ரட்சிக்கப்படணும். அடுத்து என்ன செய்யணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சரி, என்ன சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்? சத்தியம்னா என்ன? யாருன்னா சொல்கிறீங்களா? சத்தியம்னா என்ன? வேற சத்தியம். அப்புறம் உண்மைன்னா வேதம் தான் சத்தியம். சரி, அப்புறம் சத்தியத்துக்கு இன்னொன்று உண்மை. அப்போ உண்மைன்னா என்ன? நானே வழி சத்தியம் ஜீவனாக இருக்கிறேன். சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சத்தியம் வேற, உண்மை வேற. எது வேணா, சத்தியம் வேற, உண்மை வேற. நம்ம என்ன செய்கிறோம், சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம், சத்தியம் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை நம்ம உண்மையாக நடந்து கொள்கிறோம். அப்படித்தானே? என்ன செய்கிறோம், பரிசுத்தமாக இருப்போம், நீதியாக இருப்போம், ஆலயத்துக்கு கரெக்டாக வருவோம், ஒழுங்காக ஜெபம் பண்ணுவோம், ஒழுங்காக வேதத்தை வாசிப்போம், எல்லாமே செய்வோம். அதெல்லாம் என்னது, உண்மை. அப்போ சத்தியத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம், உண்மையாக நடந்து கொள்கிறோம். அப்படித்தானே? உண்மையாக நடந்து கொள்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மை வேறு, சத்தியம் வேற. சரியா? உண்மை வேற, சத்தியம் வேற. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். சத்தியம் வேற, உண்மை வேற அப்படின்னு சொன்னால், சத்தியம் எதுன்னு சொன்னால், ஆதி காலத்தில் தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார்ல. பூமி வெறுமையாக இருந்துச்சு, இல்லை தண்ணி மேலே அசைவாடி தண்ணி நிறைஞ்சிருந்துச்சு, இருளாக இருந்துச்சு, அது மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அதை ஆண்டவர் இணைஞ்சார், வானத்தையும் பூமியை உண்டாக்கும்படியாக வெளிச்சத்தை உண்டாக்குனார், வேறு வேறு பிரித்தார். 6 நாள் இணைஞ்சார், எல்லாத்தையும் உண்டாக்குனார். இது என்னது, சத்தியம். அல்லேலூயா. அதானே சத்தியம், ஆண்டவர் தானே செஞ்சார். ஆமாம், அது சத்தியம். ஆனால் இன்னைக்கு இருக்கிறதான இந்த இயற்கையான உலகம் எது, இது உண்மை. நம்ம பார்க்குறோம், நம்ம கண்ணால் பார்க்குறோம்ல. இதெல்லாம் பார்த்து இது அவங்க செஞ்சது, இவங்க செஞ்சது, இந்த கவர்மெண்ட் செஞ்சிச்சு, இந்த இன்ஜினியர் செஞ்சார், இந்த ஏஇ ஜேஇ செஞ்சார், இல்லை இந்த டிபார்ட்மெண்ட் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த இயற்கையான உலகத்தில் எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். இது என்னது, உண்மை. ஆனால் ஆதியில் இருந்த உலகம் சத்தியம். அதான் தேவனால் உண்டாக்கப்பட்டது, அது சத்தியம். சரியா? ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே சத்தியம்தான். ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே சத்தியம்தான். மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் உண்மை.
அப்படித்தானே? ஆமாம், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் நீங்கள் எதை எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சத்தியம். அது சத்தியத்துக்கு புறம்பாக என்ன செய்ய முடியாது, ஆவிக்குரிய காரியத்தை சொல்ல முடியாது. ஆனால் மாம்சத்துக்குரிய காரியங்கள் நீங்கள் உங்கள் மாம்சத்தில் என்ன தீர்மானம் எடுத்தாலும், என்ன காரியங்களை செஞ்சாலும், என்ன பண்ணாலும் அது என்னவாயிரும், உண்மையாயிரும். உங்களுக்கு புரியுதா? இப்போ சத்தியம் வேற உண்மை வேறங்கிறது புரியுதா? ஆமாம், சத்தியம் ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. சத்தியம் ஒரு நாளும் மாறாது. அன்னைக்கு என்ன சத்தியமோ இன்னைக்கு அதே சத்தியம். நம்மளை தாண்டி எத்தனை தலைமுறை வந்தாலும் 1000 தலைமுறைக்கும் இதுதான் சத்தியம். அல்லேலூயா. ஆமாம், நம்ம கையில் வச்சிருக்க வேதமே சத்தியம். எத்தனை தலைமுறை வந்தாலும் சத்தியம் இல்லை. ஆனால் உண்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்குரியது, அது அவ்வப்போது மாறும். அந்த உண்மை என்ன செய்யும், அவ்வப்போது மாறி 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 வர்றது தான் உண்மை. அது நிலச்சி நிற்காது அந்த உண்மை. சரியா? இங்கே ஒரு உண்மை பேச வேண்டியது வரும், இன்னொரு இடத்துல போய் இன்னொரு உண்மை பேச வேண்டியது வரும். அது மாறி மாறி வரும். அது உண்மை. ஆனால் சத்தியம் என்ன செய்யாது, ஒரு நாளும் மாறாது. சரியா? அல்லேலூயா. இதற்கு நம்ம வேதத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 27லேருந்து 29 வரைக்கும் வாசிங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம். 29. அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். ஆமென். போதும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டு வர்றாங்க. இப்போ என்ன செய்யணும்னா, இவங்க வந்து ஒரு தேசத்தை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போகணும். அப்படி போகும்போது அவங்களுக்கு என்ன செய்யும், பெரிய பிரச்சனை வரும். இவங்க பாரான் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும், காதேசுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ மோசே என்ன பண்ணுறாரு, ஒரு சிலரில் அனுப்புகிறாரு, காலேப்பு, யோசுவா. ஒரு சிலர்லாம் என்ன செய்கிறாரு, நீங்கள் போய் அந்த தேசத்தை போய் என்ன செய்யுங்க, பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த தேசத்துக்கு போகிறாங்க. போய் அங்கே என்ன செய்கிறாங்க, எத்தனை நாள் இருந்தாங்க அந்த தேசத்தில் தெரியுமா? 40 நாள். 40 நாள் என்ன செஞ்சாங்க, சுற்றி பார்த்தாங்க. மேல் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். 25வது வசனத்தை வாசிமா. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். 40 நாள் சென்ற பின்பு அந்த தேசத்தில் எந்தெந்த தேசத்தை பார்த்தாங்க, அந்த தேசத்தில் என்னென்ன இருந்தாங்க, அமலேக்கியர், தென்புறத்தில் குடியிருக்கிற ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிற கானானியரும் அங்கே இருந்தார்கள். எல்லா ஊர்க்காரவங்க, எல்லா தேசத்துக்காரவங்களும் அங்கே இருக்கிறாங்க. இவங்க 40 நாள் என்ன செய்கிறாங்க, சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு கனியை கொண்டு வர்றாங்க. அந்த கனியை கூட பார்த்தீங்கன்னா 2 பேர் தோளில் கம்பு வச்சு என்ன செய்வாங்க, அதை தூக்கிட்டு வரவங்க. அந்த தேசத்தில் இப்படி இருக்குது, இந்த மாதிரி கனியெல்லாம் இருக்குது. அவங்கள பார்த்தா பயங்கரமாக இருக்கிறாங்க. அவங்க பெரிய மனுஷர்கள், ராட்சதர்கள், அவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம், வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். கீழ் வசனத்தை வாசிட்டு வந்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நம்மளாம் எப்படி இருக்கிறோம், வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். இது அவங்க பார்த்துட்டு வந்து சொன்ன உண்மை தானே. இவங்க பார்த்துட்டு வந்து சொன்ன உண்மையான ஒரு காரியம். சரியா? அதே பாருங்க, என்னாகும் 13:31 33 வரைக்கும் வாசிமா. 31 அவனோடு கூட போய் வந்த மனிதர்கள், நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. அந்த ஜனங்களோட எதிர்த்து நம்மளால சண்டை போட முடியாது. மோசேட்ட சொல்றாங்க, சொல்லுங்க. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். ஆமா, நம்மளுடைய குடிகளை பட்சித்துரும். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அவங்க மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் நாங்கள் அவங்களுக்கு முன்னாடி இந்த வேவுவாக்க போனவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, அவங்க பார்க்கும்போதும் நாங்க அப்படி தெரிந்தோம். எங்க பார்வைக்கு அவங்க முன்னாடி நாங்க நிற்கும் போது
ஒரு வெட்டுக்கிளியில போல இருக்கிறோம். இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை சொன்னார்கள். அங்க போய் வந்தவங்க என்ன சொன்னாங்க? துர்ச்செய்தி சொன்னாங்க. இது உண்மை. இது மோசே அனுப்பி பார்த்துட்டு வர சொன்ன உண்மையான காரியம். அப்போ இங்கே என்ன சத்தியம் வெளிப்படுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே என்னாகமோ 13:30 வாசிமா. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, அப்போது காலேப் கூட போனா பாத்தீங்களா, காலேப் சொல்றான் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். நம்ம போய் அந்த தேசத்தை என்ன செய்வோம்? சுதந்தரித்துக் கொள்ளுவோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அதை நாம எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். 14 வாசிமா. 14ஆம் அதிகாரத்துல 6, 7, 8, 9 வாசி. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எபுனையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். அல்லேலூயா. கூட போனவங்க சொல்றாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். கூட போனவங்களுக்கு காலேப் சொல்றாரு, நீங்க கலகம் பண்ணாதீங்க. அது நல்ல தேசம். அது எளிதா நம்ம என்ன செய்யலாம்? சுதந்தரித்துக் கொள்ளலாம். கீழே வாசிமா. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அந்த தேசத்து ஜனங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவங்க நமக்கு இரையாவாங்க. அல்லேலூயா. இவர் என்ன பேசுறாரு? சத்தியத்தை பேசுறாரு. அவங்க பார்த்துட்டு உண்மையை சொன்னார்கள். ஆனா இங்க விசுவாசம் உள்ள இந்த காலேப் சொல்றாரு, சத்தியத்தை பேசுறாரு. அவர்களை எளிதாய் நம்ம என்ன செய்யலாம்? சுதந்தரித்துக் கொள்ளலாம். அவர்களை எளிதாய் நம்ம ஜெயித்து விடலாம். நம்ம பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை தேவன் நமக்கு தர்றார். அவங்க மேல இருந்த நிழல் அவங்களை விட்டு போயிருச்சு. வாசிமா அந்த பகுதியா. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவங்க நமக்கு இரையாயிருவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிருச்சு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவங்களுக்கு பயப்படவே வேணாம். இதுதான் சத்தியம். அல்லேலூயா. அவங்க பார்த்துட்டு வந்தது உண்மைதான். அது பொய் கிடையாது. அவங்க சொன்னது உண்மைதான். அவங்க அப்படித்தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ள ஒரு மனுஷன் இருந்தா பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை பேசுவதற்கு அதுதான் சத்தியம். அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவங்களுக்குள்ள விசுவாசம் அவனுக்குள்ள நெஞ்சு பெரிய காரியமாக இருந்துச்சு. அந்த தேசத்தை குறித்து பெரிய அது என்ன சொல்றது, ஒரு விஸ்தாரமான ஒரு தரிசனம் இருந்துச்சு. அந்த தேசத்தை எளிதாக நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். அது நமக்குரிய தேசம். அவங்களுக்கு இருந்த நிழல் அவங்களை விட்டு போயிருச்சு. அதுக்காண்டி நீங்கள் பயப்படக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த தேசத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆமென். அந்த இடத்துல என்ன செஞ்சாரு? சத்தியத்தை பேசினாரு. நம்மளும் கூட பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்ட்ட பேசும்போது எதையும் நெகட்டிவாக பேசக்கூடாது. ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னாலும், என்ன விசுவாசத்தை பற்றி பேசினாலும் சத்தியத்தை சத்தியமாய் பேச வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அடுத்து ஒரு வேத பகுதியை பார்ப்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். இங்கே ஒரு காரியத்தை பார்ப்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 14-15 வாசிமா. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். போதும். இங்க பார்த்தீங்கன்னா, இங்கே எலிசா அப்படிங்கிற ஊழியக்கார் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அப்போ இந்த எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்கிறதுக்கு என்ன சீரிய ராஜா என்ன பண்ணுறான்? அவன் பயங்கரமாக குழம்பி போயிருந்தான். என்னன்னாலும் சரி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, சமரியா நாட்டு ஜனங்களை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் பல வழியில் வகை தேடுவான். அப்படி தேடும்போது அவன் யுத்தத்துக்கு ஆட்களை அனுப்பும்போது இந்த எலிசா என்ன செய்வார் தெரியுமா? அந்த ராஜாவுக்கு, இஸ்ரவேல் ராஜாவுக்கு என்ன செய்வார்? இந்த இடத்துக்கு அவன் வந்திருக்கிறான், இந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறான், இந்த மலை நாட்டில் இருக்கிறான், நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வழி நடத்துவார். நம்ம ஜனங்களை வழி நடத்துவார்.
அப்போ இந்த சீரிய ராஜாவுக்கு ஒரே கஷ்டம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, யார் நம்மள்கிட்ட இருந்து ஒரு உளவாளியாக நின்று அவங்களுக்கு போய் எல்லா கதையும் சொல்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கேட்பான். அதுக்கு ஒருத்தன் சொல்லுவான், 12வது வசனத்தை வாசிமா. அப்பொழுது அவன் ஊழியக்காரில் ஒருவன், அந்த ஊழியக்காரில் ஒருவன் யாரு? சீரிய ராஜாவுடைய ஊழியக்காரில் ஒருவன் சொல்றான், அவனு ராஜாவுக்கு சொல்றான். சொல் வாசி. அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும், நீ உம்முடைய பள்ளி அறையில பேசுறதான வார்த்தை, உன் படுக்க அறையில பேசுறதான ஒவ்வொரு வார்த்தையையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா, இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அவன் என்ன செஞ்சிருவான்? சொல்லிடுவான். அப்படின்னு சொன்ன உடனேவும் இவன் என்ன செய்வான் தெரியுமா? அந்த சீரிய ராஜா என்ன செய்வான் தெரியும்? அப்படியா, அப்படிப்பட்டவனை நீங்கள் என்ன செய்யணும்? போய் கட்டி என்ன செய்யணும்? தூக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 13வது வசனம் சொல்லுவான். வாசிமா. அப்பொழுது அவன் நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். ஆமா, ராக்காலத்தில் வந்து என்ன செய்ய, நைட்ல வந்து என்ன செஞ்சாங்க? பட்டணத்தை எல்லாம் சுத்தி நின்றுட்டாங்க. இது வந்து எலிசாவுக்கு தெரியாது. ஆனால் வேலைக்காரன் என்ன செய்ய, வெளியே போய் பார்க்க போகிறான். வெளியே போய் பார்க்கும்போது அங்கே என்ன நடக்குது? வேலைக்காரன் பார்த்த உடனேவும் அவன் பார்க்குறான், ஐயோ இவ்வளோ குதிரைகளும் இராணுவமும் இவ்வளோ வந்து நிற்குதே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அவன் போய் சொல்கிறான், எலிசாட்ட சொல்கிறான், ஐயா நம்மளை சுற்றி பயங்கரம் சீரிய இராணுவ படை வந்து இப்படி குமிஞ்சு நிற்கிது, நமக்கு பயமாக இருக்க, நம்ம எப்படி தப்பிக்க போகிறோமோ நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்வான்? பயந்து அந்த ராஜாட்ட சொல்லுவான், எலிசாட்ட சொல்லுவான். உடனே எலிசா என்ன செய்வார்? இது பார்த்தது, இவன் பேசுனது, இவங்க செஞ்சதெல்லாம் என்ன? உண்மையான காரியம். அல்லேலூயா, இது உண்மை. அவங்க பார்த்தாங்க, உண்மையாக வந்து நிற்கிது, இராணுவம் நிற்கிது, வேலைக்காரன் பார்க்குறான், பட்டணத்தை சுற்றி நிற்கிது, இப்போ யாருமே தப்பிக்க முடியாது, எல்லாம் இதெல்லாம் உண்மை. ஆனால் அடுத்து எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, டேய் நீ என்ன செய்ற, ஏன் பயப்படுற, பாரு இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு 16 வாசிமா. 16 17. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அல்லேலூயா. ஆமா. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்ணை திறந்தாருங்க ஆண்டவரே. யாரு கூட இருக்கிற? எலிசா தீர்க்கதரிசியோடய இருக்கிறான். ஆனால் ஆண்டோடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் உணராதவனா இருக்கிறான். தேவன் நம்மோடு இருக்கிறா அப்படிங்கிற உணராமல் இருந்தான். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு சத்தியத்தை அவனுக்கு விளக்கி காட்டும்படியாக ஆண்டவர் என்ன செய்றார்? பார்க்கும்படியாக அங்க ஒரு காரியத்தை செய்கிறாரு. வாசிமா. பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. ஆமென். இதுதான் சத்தியம். அங்க பார்த்தது, வேலைக்காரன் பார்த்தது உண்மை. ஆனா இங்க எலிசா செய்யறது சத்தியம். ஆமென். ஆமாம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு, ஆண்டவர் இவன் பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, இந்த வேலைக்காரன் பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, என் கண்ணை திறந்து அருளுங்க. இவன் சத்தியம் தெரியாமல் என் கூட இருக்கிறான், விசுவாசம் இல்லாதவனா என் கூட இருக்கிறான், பயப்பட்டவனா என் கூட இருக்கிறான், இவன் பார்க்கும்படியாக என்ன செய்யுங்க ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. நம்மளும் கூட நம்மளோடு இருக்கிறவங்க நம்ம ஆண்டவருடைய பிள்ளை தான், நம்ம விசுவாசத்தில் தான் நடக்கிறோம், இவங்க விசுவாசிங்க கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்லி பார்க்கும்படியாக தேவன் நம்மோடு இருந்து என்ன செய்யணும்? அற்புதங்களை செய்யணும், அதிசயங்களை செய்யணும். இது யார் பார்க்கணும்? புறச்சாதி மக்கள் பார்க்கணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்து விசுவாசத்திலையும் அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிற பிள்ளைகளாய் நம்ம ஜெபத்தில் விழித்திருந்து ஜெபித்து ஜெப வீராங்கனைகளா நம்ம என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல சத்தியத்தை பார்க்கும்படியாக தேவன் செய்தார். ஆமென். அடுத்து ஒரு காரியத்தை பார்ப்போம். மூணாவது ஒரு காரியத்தை யோசுவா 3ஆம் அதிகாரம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிமா.
சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஆமா, இங்க பாத்தீங்கன்னா இப்ப இவங்க என்ன செய்யணும், எரியோவு பக்கம் போகணும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வரும்போது எரியோவுக்கு போகணும். ஆனால் அதற்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய தடை ஒன்று இருக்குது. என்ன தடை இருக்குது? யோர்தான் நதி இருக்குது. யோர்தான் நதினாலும் சாதாரண நதி இல்லை, அது கரை புரண்டு ஓடுது. 15வது வசனத்தை வாசிமா. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஆமாம், கரை புரண்டு ஓடும். அறுப்பு காலம் முழுவதும் அது ஒரு அறுப்பு காலமாக இருந்துச்சு. அதில் என்ன செஞ்சிச்சு, கரை புரண்டு ஓடுது. யார் கால் வைக்க முடியாது. வச்சா என்ன செய்வாங்க, இழுத்துட்டு போயிடும் தண்ணி. அந்த மாதிரி யோர்தான் நதி போய்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே என்ன செய்கிறாங்க, மேலே 12வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். ஆமா, ஒவ்வொரு கோத்திரத்துக்கு எத்தனை பேரை பிரிஞ்செடுக்கணும்? ஒவ்வொருவராக பிரித்தெடுக்கணும். இப்போ இவங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ என்ன சொல்றாங்க, எல்லாம் பிரித்தெடுத்து உடன்படிக்கை பெட்டியை என்ன செய்யணும், தூக்கி கொண்டு போய் நீங்க என்ன செய்யணும், யோர்தான்ல என்ன செய்யணும், கால் வைக்கணும். இது உண்மை. ஆமா, அவங்க சொல்றாங்க வச்சா பிரிஞ்சிரும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, போய் என்ன செய்யுங்க, காலை வச்சாங்க நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே 15-17 வாசிமா. 15-17 வரைக்கும் 3ஆம் அதிகாரம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கடுத்த ஆதாமூர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிச்சு. தண்ணி ஓடிட்டு அந்த உப்புக்கடல் தண்ணி வந்து அங்க சேரும். அது நெஞ்சிருச்சு, பிரிஞ்சு ஓடிருச்சு. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமா, இது சத்தியம். அப்ப யோர்தான்ல கரை புரண்டு ஓடுனது உண்மை. தண்ணி ஓடுது, அது உண்மை. இப்ப என்ன செய்யணும், அங்க போய் கால் வைக்கணும். கால் வச்ச பிறகுதான் அது என்ன நடக்குதுன்னு இவங்க பார்க்கணும். அப்போ ஒவ்வொருவராக பிரித்து, ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருத்தராக பிரித்து எடுத்துகிட்டு வந்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் அந்த கால் அந்த யோர்தான் நதியில் வச்ச உடனேவும் என்னஞ்ச தண்ணி அங்கேயும் இங்கேயும் அப்படி குவியலான்னு நின்றுச்சு. இப்போ என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசாரியர்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அந்த யோர்தான் நதியில் அப்படியே அழகாக தர மாதிரி இருக்குது. தண்ணி இல்லை, சேர் இல்லை, கல் முள்ளுகளை எதுவும் கிடையாது. அழகாக நடந்து போகிறாங்க. அந்த தரை எப்படி இருந்துச்சா, உலர்ந்த தரையாக இருந்துச்சாம், காஞ்சு போன தனையாக இருந்துச்சாம். அதில் நடந்து போனார்களாம். இது என்னது, சத்தியம். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அப்படித்தான் இருக்கும். சரியா, யோர்தான் நதியை போல கரண்டு புரண்டு ஓடுகிறதான ஒரு பிரச்சனையாக இருக்கும். அது உண்மையான காரியமாக இருக்கும். ஆனால் நீ விசுவாசித்தனா, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சேனா, அந்த தடையை நீக்குவதற்கு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, ஆசாரியர் இருக்கிறார்கள், லேவியர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்ய தெரியுமா, அநேக நேரங்களில் நம்ம வீடுகளில் கூட பார்த்தீங்கன்னா ஊழியக்கார கூட்டி நீங்கள் ஜெபம் பண்ணுற விரும்புறதில்லை. ஏன் ஊழியக்கார கூட்டி ஜெபம் பண்ண சொல்கிறோம்னா, இந்த இடத்துல இருக்கிற இந்த வசனத்தின்படி தான். எங்கள் லேவியரும் ஆசாரியரும் போய் கால் வைக்கிறானோ அந்த இருக்கிற தடைகள் ஆண்டவர் என்ன செய்வார், உடைத்து போடுவார், ஒண்ணுமில்லாம ஆக்கி போடுவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளவு கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் நதி ஆசாரியர்கள் போய் கால் வைத்த உடனேவும் அது என்ன ஆயிடுச்சா, ரெண்டாய் பிரிந்து அவர்கள் கடந்து போக மட்டும் என்ன செஞ்சா, உலர்ந்த தரையா இருந்துச்சான். அதுக்கு கீழே நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா யோர்தான் நதியில பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுவாங்க, அவர் சொல்லுவார், மோசே சொல்லுவார், நீங்கள் என்ன செய்யுமா, 12 கற்களை எடுத்து இங்கே வச்சுட்டு வாங்க. அந்த உலர்ந்த தரையிலேருந்து எடுத்து கொண்டு வந்து கல்லை வச்சுட்டு வாங்க. உங்கள் பிள்ளைங்க கேட்கும், இதெல்லாம் என்னன்னு கேட்டால் ஆண்டவர் எங்களுக்கு இப்படி அற்புதம் செஞ்சார் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் அதிகாரத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். இங்கே என்ன செஞ்சாங்க, கர்த்தருடைய சத்தியத்தை என்னச்சாங்களா, செய்து காட்டினாங்களாம். கர்த்தருடைய வார்த்தையை என்ன செஞ்ச, சத்தியத்தை செய்து காட்டினார்கள். சத்தியத்தை என்ன செய்யணும், பேசணும். சத்தியத்தை நம்ம பார்க்கணும். சத்தியத்தை என்ன செய்யணும், செயல்படுத்தணும். கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும், சத்தியத்தை
செயல்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், செயல்படுத்துறதே கிடையாது. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்குறதும் கிடையாது. ஆண்டவர் என்ன அற்புதம் செய்ய போகிறார் என்ன கொண்டு அப்படின்னு நம்ம பார்க்குறதே கிடையாது. கர்த்தர் நம்மளை கொண்டு என்ன செயல்படுத்த விரும்புகிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், பேசணும், என்னத்தை பேசுகிறோம் அப்படின்னு நம்ம பேச தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாதபடி தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை கொண்டு சத்தியத்தை சத்தியமாய் நம்ம என்ன செய்யணும், பேச வேண்டும். அதுதான் தேவன் நம்மளை விசுவாசிகளை தேர்ந்தெடுத்து அவருடைய ஆலயத்துக்குள்ள அவருடைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா வெளியே இருக்க எல்லாரையும் கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கலாமே. அவங்களெல்லாம் ஏன் வரல? ஏன்னா நீங்கள் நானும் தான் சத்தியத்தை அறிஞ்சவங்க, நீங்கள் நானும் தான் வேதத்தை தூக்குனவங்க, நீங்கள் நானும் தான் கிறிஸ்தவங்க பேர் வாங்கினவங்க, நீங்கள் நானும் தான் விசுவாசி, நீங்கள் நானும் தான் அப்போ எடுக்கிறோம், திருவிந்தில் பங்கெடுக்கிறோம். அவங்கெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, சத்தியத்தை பற்றி பேசுறது கிடையாது, சத்தியத்தை செயல்பட விடுறதில்ல, சத்தியத்தை பார்க்கும்படியாக ஒரு காரியத்தை செய்கிறதில்ல, எதுவுமே செய்யாமல் நாமே என்ன செஞ்சுருக்கோம், எனக்குன்னு சொல்லி சத்தியத்தை இது வரைக்கும் நம்ம வெளிப்படுத்தாமல் இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரா, விரும்புகிறாரா. அந்த விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுறது இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராட்சியம் என்ன செய்யும், சந்தோஷப்படும். 99 நீதிமான்களை குறித்து அல்ல. நீதிமானத்தான் இருப்பான். அவன் என்னைக்கு சத்தியத்துக்குள்ள வர்றான்னா அன்னைக்கு தான் அவன் என்ன செய்வான், விசுவாசியா மாறுவான். சரியா? நீதிமான்களை குறித்து அல்ல, ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் பரலோக ராட்சியம் சந்தோஷப்படும். அப்போ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம், அப்போ ஒரு ஆத்மா வரும்போது அவர் பயங்கர சந்தோஷப்படுறாரு. அதுக்கு நீங்களும் நான் என்ன செய்யறதில்ல, ஒரு நாள் செயல்படுறதில்லை. சரியா? அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய், அவங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறவர்களாய், அவர்களோடு பேசுகிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் மாற வேண்டும். யோவான் 17:17 வாசிங்க. யோவான் 17:17 வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஆமா, உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியத்துக்கு நீங்கள் வேற எங்கேயும் போகாதீங்கம்மா. ஆண்டோடைய வார்த்தை தான் சத்தியம். அந்த சத்தியத்தை எடுத்து நீங்கள் சொன்னாலே போதும். சரியா? வேறு எங்கேயோ போய் பார்த்து நம்ம சத்தியத்தை சொல்லணும், யாராவது செய்தி கொடுப்பாங்க அதை கேட்டு நம்ம சொல்லணும்னா இல்லை. ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி அநேகர் வேதத்தை தூக்கிட்டு வர்றது கூட அசிங்கப்படுறோம். சத்தியத்தை தூக்கிட்டு வர்றதுக்கு என்ன செய்யறோம், இந்த வேதத்தை தூக்கிட்டு வர்றதுக்கு அசிங்கப்படுறோம். ஏன், எங்கே போகிறாங்க இவங்க, சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு சொல்லிடுவாங்கன்ட்டு நம்ம என்ன செய்யறோம், அநேக நேரங்களில் வேதத்தை தூக்கிட்டு வர்றதில்லை, சத்தியத்தை தூக்கிட்டு வர்றதில்லை. பகிரங்கமாக உங்களுக்கு தூக்கிட்டு வர்றதுக்கு முடியல. ஏன்னா அவ்வளோ வெக்கம், அவ்வளோ வேதத்தை தூக்கிறதுக்கு அவ்வளோ அசிங்கம். அப்படியா இல்லை, அது உங்களை ஒரு நாளும் சரிப்படுத்தாது. ஆனால் என்னைக்கு நீங்கள் வேதத்துக்கு சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்ன செய்வார், சரியான பாதையில் நடத்துவார். சங்கீதம் 119 142 வாசிப்போமா. சங்கீதம் 119 142 வாசிப்போமா. உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதமே என்னது, சத்தியம். சத்தியம். இந்த வேதம் தாமா சத்தியம். என்னென்ன காரியத்துக்கெல்லாம் போய் நம்ம சத்தியம் பண்ணுவோம், அப்படி இல்லை, இந்த வேதம் தான் சத்தியம். அப்போ இந்த வேதம் சத்தியம்னா இந்த சத்தியம் ஆறு ஆண்டவர் தான். நம்ம அந்த ஆண்டவரை தூக்கிட்டு திரிகிறோம். அதை நம்ம என்ன செய்யறோம், ஒரு சில நேரத்தில் மறுதளிச்சு தூக்கி எங்கேயாச்சும் போட்டுறோம். இதுக்கு ஒரு கணத்தை கொடுக்கறதில்ல, இதுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கறதில்ல, ஒரு மரியாதை கொடுக்கறதில்ல, இல்லை ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இதுதான் சத்தியம். இந்த சத்தியம் யாரு, ஆண்டவர். இப்போ ஆண்டவரை சுமந்து திரிகிற உங்களை என்னையும் ஆண்டவர் கைவிட்டுருவாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை பேசுகிறவர்களாய் காணப்படணும், சத்தியத்தை மற்றவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறவர்களாய் காணப்படணும், சத்தியத்தை செயல்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா. ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. நாங்கள் சத்தியத்தை அறிந்து கூட அநேக நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் விடுதலை ஆகாமல் இருக்கிறோம் சுவாமி. அப்படி இல்லாதபடி நாங்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள் மற்றவர்களை விடுதலை ஆக்குவதற்கு ஆண்டவரே நாங்கள் செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே சத்தியத்தை பார்க்கும்படியாக எங்கள் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும் ஆண்டவரே. சத்தியத்தை நாங்கள் பேசுகிறவர்களாய் நாங்கள் காணப்படணும் ஆண்டவரே. எத்தனையோ வருஷ விசுவாசியாக நாங்கள் சபையில் இருக்கோம்
இருக்கோம். ஆனால் இன்னமும் ஒரு சத்தியத்தை எடுத்து தெளிவாக சொல்ல தெரியாத அளவுக்கு ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம் சாமி. ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் சொல்லுகிறதுக்கு நாங்கள் வெட்கப்படுகிறோம் ஆண்டவரே. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீர்தான் சத்தியம் என்று அந்த உண்மையை ஆண்டவரே, அந்த சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும் ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை நாங்கள் சத்தியமாய் நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும் ஆண்டவரே. உண்மையாக இருக்கிறோம் ராஜா, அது உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் சத்தியத்தை நாங்கள் வெளிப்படுத்தாதவர்களாய் காணப்படுகிறோமே, சத்தியத்தை சுமக்காதவர்களாய் காணப்படுகிறோமே, சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்காதவர்களாய் காணப்படுகிறோமே, சத்தியத்தை மற்றவர்களுக்கு பேசாதபடி காணப்படுகிறோமே, சத்தியத்தை மற்றவர்களுக்கு காண்பித்து கொடுக்காதவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோமே ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் ஊழியம் செய்கிறவராய் ஆண்டவரே எங்களை நாங்கள் மாற்ற வேணும் ஆண்டவரே. என்னை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை மாற்றுங்க, என் கணவனை மாற்றுங்க, என் மனைவியை மாற்றுங்க, என் பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எத்தனை வருஷ விசுவாசி அந்த சபையில் இருக்கிறோம் ஆண்டவரே, இன்னும் ஒருவரு கூட சத்தியத்தை சொல்லி ஆண்டவரே ஒருவரை ஆண்டவர்களை நான் வழி நடத்தல ஆண்டவரே, இப்படி சத்தியத்துக்குள்ள வழி நடத்தல ஆண்டவரே. எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் விரும்புகிறது அந்த விருப்பத்தை ஆண்டவரே நிறைவேற்றாத பாவியாய் காணப்படுகிற என்னை இந்த கால வேளையில ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பந்திக்கு போவதற்கு முன்பாக தகப்பனே நான் சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லாதவர்களாய், சத்தியத்தை பற்றி மற்றவர்களுக்கு பேசாதவர்களாய், சத்தியத்தை பற்றி மற்றவர்களுக்கு காண்பித்து கொடுக்காதவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே. இனி அப்படி இல்லாதபடியா ராஜா, நாங்கள் சத்தியத்தை சத்தியமாய் ஜனங்களுக்கு சொல்லி வழிநடத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி காட்டுவோமா? ஆண்டவரே ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தெளிவுள்ளவர்களாய் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் காணப்பட உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவரும் சத்தியத்தை அறிவிக்காதவர்களாய் இருக்கக்கூடாது ஆண்டவரே, சத்தியத்தை பற்றி பேசாதவர்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே, சத்தியத்தை மற்றவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்படியா உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறந்தது போல ஆண்டவரே இந்த கால வேளையில் ஆண்டவரே நாங்கள் பந்திக்கு நேராய் நாங்கள் போறோம் ஆண்டவரே. எம்மா ஒரு சீசரோடு நடந்து போகும்போது ஆண்டவரே நீர் அப்பத்தை பிட்டு கண்களை திறந்தது போல ராஜா, இந்த கால வேளையில் ஆண்டவரே அப்பத்தை பிட்கிற எங்களுடைய நேரத்தில் ஆண்டவரே எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவர் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் சத்தியத்தை பேசக்கூடியவர்களாய் ஆண்டவரே நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. அப்படி எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் நின்று ஆண்டவரே பந்தியில் பங்கெடுத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கேட்ட சத்தியத்தை விட்டு விடாதபடி அதன்படி செயல்படுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இருக்கிறங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.